இங்க சத்யாங்கிறவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கான். ஆனா இவன் வேலைக்கெல்லாம் போகாம ஒரு பெரிய ஹீரோக்கு ரசிகனா இருக்கிறத பெருமையா சொல்றான். தன்யாவோட அப்பாவுமே வேலை வெட்டிக்கு போகாதவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாச்சான்ற அந்த ஹீரோவையும் சேர்த்தே திட்டிடுறாரு. இவனுமே எல்லாரை விட எனக்கு சாச்சா தான் முக்கியம், நான் அவரோட ரசிகனா இருக்கதா விரும்புறேன்னு சொல்லி இப்ப அவங்க அப்பாவையுமே திட்டிட்டு கிளம்புறான். ஜேம்ஸுமே தங்கச்சிக்கு கல்யாணம்னு போய் சொல்லி தாதாவோட படம் ரிலீஸ் ஆக போது அதுக்காக லீவ் கேட்கறான். ஆனா லீவ் கொடுக்காததால குடும்ப கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சுமே எனக்கு இந்த வேலையே வேணாம், தாதாவோட படத்தை பார்க்காம எதுக்காக நான் இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இப்போ அந்த வேலையில இருந்து டிஸ்மிஸே ஆயிடுறான். இப்படி இவனுங்க ரெண்டு பேருமே ராசா தாதான்னு ரெண்டு பெரிய ஹீரோக்கு ஃபேன்ஸா இருக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறதுலாம் பண்றாங்க. இப்போ தன்யா பிரெக்னெண்டா இருந்துமே இவன் வேலை வெட்டிக்கு போகாம ஹீரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த வேலையில தான் பிஸியா இருக்கான். அப்போன்னு பார்த்து இவங்க ஒய்ஃபை கடத்திட்டதா ஒரு மர்ம நபர் கால் பண்ணி சொல்றாரு. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள தாதாவும் சாச்சாவும் ஒன்னா எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணணும், இல்லைன்னா ஒய்ஃபை கொண்டுடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஜேம்ஸோடைய அப்பா அம்மாவே கடத்தி வச்சிருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஹீரோஸோடைய வீட்டுக்கு வந்து பேசலான்னு பாக்குறாங்க. ஆனா செக்யூரிட்டி உள்ள கூட விட மாட்டாங்க. இவனுங்களும் என்னென்னவோ பண்ணி ஹீரோஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ண நினைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடி வாங்கினது தான் மிச்சம். இப்போ அங்க இருக்க போலீஸ் ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதனால இவனுங்களுமே சோஷியல் மீடியால நடந்த விஷயத்த வீடியோவா போடுறாங்க. அது பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுது. இப்போ ஹீரோஸ்க்கு ப்ரெஷர் வருது. அந்த மர்ம நபர் கிட்ட ரெண்டு ஹீரோஸும் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறாங்க. இவங்களுக்கு பேனர் வைக்கிறதால ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மாக்கு இவங்களுடைய சொத்துல பாதி எழுதி வைக்கணுமா, இவங்களோட சொந்த பசங்களே எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாம இவங்க பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படம் நடிக்கணும்ல கண்டிஷன் போட்டிருப்பான். எங்களோட ரசிகர்களுக்காக உயிரியே தரன்னு சொன்ன ஹீரோஸும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உன் ஹீரோ பெருசா ஏன் ஹீரோ பெருசான்னு சண்டை போடுவீங்களா, இந்த தடவை சண்டையே வேணாம், 3 பேரும் ஒன்னாவே போய் சேரட்டும்னு சொல்லி அந்த மர்ம நபரோ லைவ்லயே அவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. இப்போ அவரோட முகத்தையும் ரிவீல் பண்ணி எதுக்காக இப்படி பண்ணன்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா இவருமே ஒரு காலத்துல ஒரு பெரிய ஹீரோக்கு ஃபேனா இருப்பாரு. குடும்பத்தை கூட பார்க்காம பேனர் வைக்கிறது, படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுலாம் இருப்பாரு. அந்த ஹீரோ பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது கீழே விழுந்து இவருக்கு ஒரு காலே போயிடும். அப்போ இவரோட வைஃப் தான் கஷ்டப்பட்டு இவரோட உயிரை காப்பாத்திருப்பாங்க. இந்த சாச்சா தாதாவுடைய ரசிகர்கள் சண்டை போட்டுக்கும் போது ஆக்சிடென்டா இவர் பையனோட உயிர் போயிடுது. இப்படி யாரோ ஒரு ஹீரோக்காக எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு கஷ்டம்னா அவங்கள வந்து நிக்கிறாங்க, என்னைக்குமே ஃபேமிலி தான் வரும், நான் வெறுமனே இந்த விஷயத்த சொன்னா பூமர்னு சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த வீடியோவே முடிச்சிடறாரு. இனிமேல் எந்த பெரிய ஹீரோஸ்க்கும் நாங்கள் ஃபேன்ஸா இருக்க மாட்டேன்னு சொல்ற நபரோ இப்போ இவருக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லி பேனர்ல அடிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த சாச்சாவும் தாதாவும் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்லயே சொல்லிட்டு போங்க.